ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிளான்ட் டேங்க்ஸுக்கு CO2 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பிளான்ட்ஸுக்கு CO2 கொடுக்கும்போது அது அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலில் வளரும். பிளான்ட் டேங்க்கு CO2 ப்ரெஷரைஸ் CO2 யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அதே மாதிரி DY CO2 யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடில் எது ஈஸி, நமக்கு வேலை கம்மியாக வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ் CO2 தான். அது நீங்கள் சொலினாய்டு வால்வோட வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் டைமர் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆன் ஆஃப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நம்மள சில பேர் ரொம்ப சின்ன டேங்க் வச்சுருப்போம். இல்லைனா இனிஷியலாக ப்ரெஷரைஸ் CO2க்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமான்ட்டு யோசிப்போம். இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாலும் அது CO2 ரீஃபில் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் நிறைய பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி டைம்லலாம் DYCO2 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். DYCO2 சுகர் ப்ளஸ் ஈஸ்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லைனா சிட்ரிக் ஆசிட் ப்ளஸ் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சுகர் ப்ளஸ் ஈஸ்ட் மெத்தடில் நம்மளால் CO2 கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் பேக்கிங் சோடா ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட் மெத்தடில் ஒரு ஏர் பால்வ் யூஸ் பண்ணி நம்ம CO2 ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி CO2 ஜென்ரேட் பண்ணுறன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் மெத்தடு. இது ஸ்லோ ரிலீஸ் இல்லைனா லாங் லாஸ்டிங் மெத்தடுன்னு சொல்லலாம். இந்த மெத்தட்லையும் நம்ம சுகர் ப்ளஸ் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் சுகரை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஜெல்லி செஞ்சுட்டு அது மேலே ஈஸ்ட் ஆட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் ஈஸ்ட் இந்த ஜெல்லியோட சர்ஃபேஸில் இருக்க சுகரை மட்டும் கன்சியூம் பண்ணும். இதனால் CO2 ப்ரொடியூஸ் ஆகிற அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜெல்லி உங்களுக்கு 1 or 2 months வரையும் இருக்கும். இந்த மெத்தடை எந்த மாதிரியான டேங்க்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜெல்லி செய்கிறதுக்கு நான் 2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 2 கப் சுகர் அப்ராக்ஸாக 1/2 kg வரும், 500 grams வரும். இதில் நான் 20 grams அகர் அகர் ஆட் பண்ண போகிறேன். இந்த அகர் அகர் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது பவுடர் சைனா கிராஸு. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ப்ரொவிஷனல் ஸ்டோர்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சைனா கிராஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும். இது எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக கூட பண்ணிவிட்டு நீங்கள் 20 grams இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் 10 grams. நான் 2 பேக்கெட் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ண பின்னாடி 1/2 liter வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். 500 ml வாட்டர், RO வாட்டர் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண பின்னாடி இதை பாயில் பண்ணுங்கள். நல்லா சுகர் அண்ட் அகர் அகர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் ஸ்டிர் பண்ணி அதை கொதிக்க விடுங்க. ஒன்ஸ் ரெண்டுமே டிசால்வ் ஆனோடனே இதை நம்ம இப்போ பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இதில் பொவன்டோ 1.5 liter பொவன்டோ பாட்டில் யூஸ் பண்ணுறேன். பாட்டில் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பக்கெட்டில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் பாட்டிலை உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இதில் இப்போ பாயில் பண்ண அந்த சுகர் ப்ளஸ் அகர் அகரை ஜெல்லியை நான் இதில் ஊற்றிடுறேன். இந்த மாதிரி ஊற்றுறதுனால உங்களுக்கு பாட்டில் மெல்ட் ஆகாமல் இருக்கும். எப்பயுமே சோடா பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணும்போது CO2 ஜென்ரேட் ஆகும்போது அந்த ப்ரெஷர் வாட்டர் பாட்டில் தாங்காது. சோடா பாட்டில்னால் அந்த ப்ரெஷரை தாங்கும். ஒன்ஸ் ஊற்றி முடித்தவொடனே அந்த பக்கெட்லேயே அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம். ஸோ அந்த ஹீட் கொஞ்சம் கம்மியாகட்டும். அதுக்கப்புறம் அந்த பக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த வாட்டர்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். 1 day அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை நான் ஒரு நாள் அப்படியே விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு கேப் ரெடி பண்ணிடலாம். கேப் ரெடி பண்ணுறதுக்கு நான் கேப்பில் சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் போடுறேன். இது எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடுங்க. உங்ககிட்ட சால்ட்ரிங் மிஷின் இல்லைனா ஸ்க்ரூ டிரைவர் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி ட்ரில்லிங் மிஷின் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். இந்த கனெக்டர் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு எமரி ஷீட் யூஸ் பண்ணி அந்த டாப் சர்ஃபேஸை நல்லா ஃப்ளாட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கனெக்டரை இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலேயும் லைட்டாக சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இதையும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 hours இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். எப்படியும் நம்ம 1 day அந்த ஜெல்லி ஃபார்ம் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அது வரையும் அப்படியே இருக்கட்டும்.
ஓகே, அடுத்த நாள் வந்து நான் ஈஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து 200 ml வாட்டர் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடுறேன். கூடவே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுடுறேன். இதை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பண்ண வந்து ஜெல்லி வந்து இந்த அளவுக்கு சாலிடாக மாறிடும். இதில் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். நான் இன்னைக்கு CO2 டிஃப்யூசர் கிட்டு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து CO2 டிஃப்யூசர், நான் ரிட்டன் வால்வு, யூ பைப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும். தனித்தனியாக வாங்காமல் இந்த மாதிரி ஒரே கிட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த CO2 டிஃப்யூசரை வந்து டியூப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு CO2 டிஃப்யூசரை கனெக்ட் பண்ணிவிட்டு கூடவே யூ பைப்பையும் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த யூ பைப் யூஸ் பண்ணும்போது மெஸ்ஸியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். யூ பைப்போட அதர் எண்டில் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக டியூப் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து NRV ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். CO2 டிஃப்யூசர் கூட டியூப்பை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பாட்டிலில் வந்து அந்த நம்ம பண்ண கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த CO2 டிஃப்யூசரோட டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் வந்து இந்த CO2 ஜென்ரேட்டர் நம்ம டேங்க்ல ஆட் பண்ண பின்னாடி உங்களுக்கு CO2 ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வரையும் கூட ஆகலாம். உங்களோட ஈஸ்ட் குவாலிட்டி அண்ட் ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து இந்த CO2 ஜென்ரேட் ஆகுறது சேஞ்ச் ஆகும். இந்த DOA CO2ல வந்து நீங்கள் எல்லா ஜாயின்ஸும் பர்ஃபெக்டாக சீல் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டு டிஃப்யூசர்லேருந்து CO2 வரும். நீங்கள் வேணும்னா சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி எல்லா ஜாயின்ஸையும் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோ ரிலீஸ் மெத்தட் வந்து எந்த மாதிரி டேங்க்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து CO2 ஜென்ரேட் ஆகிற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க டேங்க்குன்னா உங்களுக்கு வந்து CO2 வந்து பத்தாது. இல்லை பெரிய டேங்க்கு நீங்கள் ரொம்ப கம்மியான பிளான்ஸ் தான் வச்சுருக்கீங்க, உங்களோட பிளான்ட் மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுகர் ப்ளஸ் ஈஸ்ட் மெத்தட், பேக்கிங் சோடா ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட் மெத்தட், லாங் லாஸ்டிங் மெத்தட், இது 3 வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி CO2 வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். See you on next video. Take care. Bye. Tata.